நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். இது 2025 ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களில் இப்போது ரிஷப ராசிக்கான பலன்களை காண்போம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9-10க்குரிய சனி பகவான் 11 வருகிறார். புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உருவாகிறது. தொழிலில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி புதிய தொழில் வாய்ப்புகள், வியாபாரத்தில் புதிய திட்டங்களை கையாளுதல் வெற்றியை கொடுக்கும். மே மாதம் முதல் குரு பகவான் தங்கள் ராசிக்கு 2 வருவதால் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண அமைப்பு என்பது ஏற்படும். குழந்தை பாக்கியம் அமையும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, லாபம், சந்தோஷம் அடையக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலம் தரும். புண்ணிய யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள் செய்ய வாய்ப்புகள் கூடி வரும். ரிஷப ராசிக்காரர்களின் பெற்றோர்களுக்கும் மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு நடக்கும். பங்குச்சந்தை முதலீடு செய்தவர்களுக்கு லாபம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு உள்ளது. பங்குச்சந்தை முதலீடு செய்தவர்களுக்கு ஆல்ரெடி முதலீடு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வகையில் லாபம் கிடைக்கும். உடனே இதை கேட்டுட்டு போய் ரிஷபராசிக்காரங்க எல்லாமே பங்கு ஷேர் மார்க்கெட்டில் போய் எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம். அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்குரிய தசாபுத்திகளின் வலிமையை பொறுத்து ஜோதிடர்கிட்ட நல்ல ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சால் போதும். ஆல்ரெடி பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த 2.5 ஆண்டு காலம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை வராமல் ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்த பணம் வரக்கூடிய வழிவகை ஏற்படும். காத்திருந்து சனிப்பெயர்ச்சி பிறகு வெற்றிக்கனியை பறிக்கப் போகும் காலமாக இந்த 2.5 ஆண்டு காலம் என்பது அமையப் போகிறது. நன்றி.